La 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 li, la la la. La 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 li, la la la. La 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 la. La 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 li, la la la. La 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 li. வணக்கம். 7.5 ரிசர்வேஷன் அண்ட் தென் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்க்கு தமிழ்நாடு ஆயுஷ் 24th செப்டம்பர் அன்னைக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதாவது நாளைக்கு இவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது. எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா ஹாஸ்பிட்டல் செலெக்ஷன் கமிட்டி அரும்பாக்கம் சென்னை. ஸோ சென்னையில் இவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது. ரேங்க் 1ல இருந்து ரேங்க் 350 வரைக்கும் வந்து இவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க ஜென்ரல் ரேங்க்ல இருக்கவங்க. ஸோ 94 சீட்ஸ் இவங்க எப்படி வந்து ஃபில் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்க்கலாம் ஆக்சுவலா. ஸோ 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கிறவங்க ரேங்க் 1ல இருந்து ரேங்க் வந்து 350 போங்க. தென் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன், எமினன்ட் போஸ்ட் பர்சன் அண்ட் தென் வந்து பெஞ்ச் மார்க்ஸ் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இவங்க எல்லாமே கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து கவுன்சிலிங் ஆளுக்குள்ள போங்க ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ அறிஞர் அண்ணா அரும்பாக்கம் சென்னை ஸோ போற மாதிரி இருக்கும் அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்ப ஈஸியஸ்ட் ஃபார்மாக தான் அங்கே இருக்கும் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ நீங்கள் வந்து வரி பண்ணிக்கிற அளவுக்கு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு யோசிக்கிற அளவுக்குலாம் இருக்காது. நீங்கள் நேராக போவீங்க. எதுக்கோ உங்கள் கவுன்சிலிங் ஷெடியூலில் ஒரு 9க்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 8க்கோ 7க்கோ முன்னாடியே 1 hour 2 hour பிஃபோராகவே அறிஞர் அண்ணா ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 1 hour 2 hour பிஃபோராக நீங்கள் சென்னை ரீச் பண்ணுறதை விட அறிஞர் அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு 1 hour 2 hour பிஃபோராகவே நீங்கள் வந்து கவுன்சிலிங் அறிஞர் அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகிற மாதிரி இருந்துக்கோங்க. அப்போதான் அங்கே என்ன நடக்குது நமக்கு வந்து தெரியும் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ வந்து எல்லா காலேஜஸ்லேருந்து ஃபேக்கல்டிஸ் வராங்களா, ஸோ வந்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்து கொடுப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ ஆஃப்லைன் கவுன்சிலிங்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஒரு ஷெட்யூல் பேட்ச் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா இப்போ வந்து 10:30 மணிக்கு ரேங்க் 1லேருந்து 200 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா ஸோ ரேங்க் 1லேருந்து 200ல இருக்க பீப்புள் வரைக்குமே ஒவ்வொரு பேராக வந்து கூப்பிடுவாங்க ஆக்சுவலாக ஷெட்யூல் பண்ணி. ஓகேங்களா? ஸோ வந்து கூப்பிட்டு ஸோ இந்த இந்த பேட்ச்குள்ளே இருக்கவங்க இந்த வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேராக ஸோ ரேங்க் 1லேருந்து ரேங்க் 200ல இருக்கவங்க ஒவ்வொரு பேராக அவங்க பேர், அவங்க ரோல் நம்பர், அவங்க நீட் மார்க் அப்படி சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் பேராக வந்து மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஒரு பேரண்ட், ஓகேங்க, ஒரு பேரண்ட் மட்டும்தான் அலௌட் உள்ள. அறிஞர் அண்ணா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எல்லாருமே யாருனாலும் போகலாம் ஆக்சுவலா. நீங்க குழந்தை குட்டி அதுக்கப்புறம் உங்க சொந்தக்காரங்க 10 பேர் கூட சேர்ந்து போகலாம் இருக்கலாம். ஆனா கவுன்சிலிங் ஆளுக்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பேரண்ட்ங்கிற மாதிரி அலோவ் பண்ணுவாங்க ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி போற மாதிரி பார்த்துக்குவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பர்சன்ற மாதிரி பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு ஸோ நீங்களும் உங்க பேரண்ட்ஸ் கூட இருக்கிற மாதிரி. அண்ட் தென் வந்து டாக்குமெண்ட்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்பா. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போங்க. ஸோ வந்து எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து சீட்ஸை வந்து அலாட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அமௌண்ட்டை கேஷாக மட்டும் எடுத்துட்டு போங்க. ஜிபே ஃபோன்பேலாம் அங்கே அலோடு கிடையாது. முன்னாடியே எல்லா அமௌண்ட்டும் வந்து கேஷாக வந்து எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ கவுன்சிலிங் ஆளுக்குள்ளே போயிட்டு பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸிங் ஃபீஸாக ஒரு 500 ருபீஸ் எல்லாம் பே பண்ணுவீங்க. ஸோ அதுக்குன்னு ரெசிப்ட் தருவாங்க. அது முக்கியமாக வச்சுக்கோங்க. ரெசிப்ட் தந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்னமோ ஒரு ஃபார்ம் வந்து தருவாங்க ஆக்சுவலாக சொல்ல போனால். அந்த ஃபார்மில் நம்ம நீட் ரோல் நம்பரு, நீட் மார்க்கு, நம்ம என்ன கம்யூனிட்டி அதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ரவுண்டுக்கு நம்மளோட சீட் மேட்ரிக்ஸ் பார்ப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு என்ன காலேஜ் வேணும் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து எல்இடி டிவி மாதிரி ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக. அந்த எல்இடி டிவியில் உங்களோட சீட் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த சீட் மேட்ரிக்ஸை பற்றி உங்க கம்யூனிட்டிக்கு உங்களது சீட் இருந்துச்சுன்னா நீங்க அந்த காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணலாம் ஆக்சுவலா. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஆக்சுவலா. ஸோ டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அப்ளிகேஷனு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெயின் கவுன்சிலிங் ஆளுக்குள்ள போவோம். ஸோ ஒவ்வொரு ரேங்காக அனுப்புவாங்க. ஸோ ரேங்க்லேருந்து 200 வரைக்கும் ஸோ ஒவ்வொன்றா வெரிஃபை பண்ணி தான் அனுப்புவாங்க. ஆப்சன்டீஸான விட்டுருவாங்க ஆக்சுவலா. ஸோ ப்ரெசென்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அடுத்த ரேங்க்ல இருக்கவங்க அப்படி இப்படின்னு தான் அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ அடுத்த பீப்புள்ஸ் மட்டும் தான் போவாங்க. அப்புறம் கவுன்சிலிங் செலெக்ஷன் கமிட்டிக்குள்ள போயிட்டு ஸோ சீட் எடுக்க பார்ப்பாங்க. ஸோ என்ன சீட் வேக்கண்டா இருக்குன்னு அப்போ வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சீட் உங்களுக்கு ரவுண்டுக்கு வரும்போது நீங்கள் ஹால்குள்ள என்ட்ரி ஆகும்போது உங்கள் ரவுண்டில் வரும்போது சீட் வேக்கண்ட் ஆச்சுன்னா நீங்கள் அந்த காலேஜில் சீட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸோ சீட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டு நாம் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் பே பண்ணுறதா பே பண்ணலாம். ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்கன்னா ஃப்ரீ. அதுக்கப்புறம் நம்ம வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை வாங்கி காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ இவ்வளோதான், கொஞ்சம் ஈஸியஸ்ட் ப்ராசஸ் தான் கவுன்சிலிங் ப்ராசஸ். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லை. என்ன அங்கே சீட் எடுக்கிறது தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டேஷனாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ சீட் எப்படி போகுது வருதா, நம்ம நினச்ச காலேஜில் சீட் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதட்டமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து, அதுக்கப்புறம் சீட் மேட்ரிக்ஸை நல்லா பாருங்கள் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ உங்கள் கம்யூனிட்டிக்கு உங்கள் 7.5 ரிசர்வேஷனுக்கு எவ்வளோ வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து இருக்குது, அதே மாதிரி தான் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸோ வந்து எவ்வளோ வந்து சீட் மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஒரு டிசைட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு காலேஜ் டிசைட் எதுவுமே தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா காலேஜ் ஆர்டர் வைஸ் எது பெஸ்ட் டு எது லாஸ்ட் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் படி நான் வந்து சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி 3க்குமே வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இன்னும் ஒரு 29 ருபீஸ் தான் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ நீங்க வந்து பார்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் லெவல்ன்றது கொஞ்சம் உங்களுக்கு மேஜரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருந்து காலேஜ்ல இருக்க ஃபேக்கல்டீஸ்லாம் வந்து இங்க காலேஜ்ல சேர்ந்துக்குவாங்க. இந்த ஃபெசிலிட்டீஸ்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா அந்த காலேஜ்ல நீங்க போய் ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு சீக்கிரம் முன்னாடி போறீங்களோ, ஸோ அவங்க உங்க டைமிங்க்கு தான் முடியும் ஆக்சுவலா. ஸோ இப்போ வந்து 9 மணிக்கு கவுன்சிலிங் உங்களுக்கு ஷெட்யூல் வந்து குடுத்துருக்காங்க. ஆனா நீங்க 10 மணிக்கு போயிட்டீங்க அப்படின்னா, நீங்க முன்னாடி போனா அங்க அலோவே பண்ண மாட்டாங்க ஆக்சுவலா. ஸோ உங்க டைமிங்க்கு உங்க பேர் கொட்டும்போது நீங்க உள்ள போனா மட்டும் தான் அலோடு. இல்லைன்னா ஆப்சன்டீஸ்ல போட்டுருவாங்க ஆக்சுவலா. அதனால நீங்க டைரக்டா முன்னாடியே 1 ஹவர் பிஃபோர் 2 ஹவர் பிஃபோரா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றத நீங்க நினைச்சீங்கன்னா 1 ஹவர் 2 ஹவர் பிஃபோரா நீங்க வந்து கவுன்சிலிங் போறது ரொம்ப ரொம்ப நல்லது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினாலிட்டியா வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்படி இருக்கும்? ஸோ சீட் மேட்ரிக்ஸு அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்தோம்னா, நமக்கே கொஞ்சம் பயமா இருக்கும். எதுவுமே பதட்டப்படாம இருங்க ஆக்சுவலா. ஸோ அடுத்தடுத்த காலேஜ் ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்றேன், இந்த சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்ட்டா நீங்க வச்சுக்கிட்டீங்கனாவே அதுவே போதும். இந்த காலேஜ்ல சீட் முடிஞ்சிருச்சுன்னா, அடுத்த காலேஜ்ல இந்த சீட் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அடுத்தடுத்த சீட் போக 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 ஸோ சீட் மேட்ரிக்ஸ் போக போக ஸோ எல்இடி டிவில வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க இந்த கம்யூனிட்டில இருக்கிறவங்க இந்த சீட்ட எடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்இடில போய்க்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சீட் போய்க்கிட்டே இருக்கும். அடுத்த ஆப்ஷன் என்னோட இதுதான். அடுத்த ஆப்ஷன் என்னோட இதுதான். அப்படின்ட்டு நீங்க வந்து வச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலா. கவுன்சிலிங்ல சீட் எடுக்கும்போது. இல்லைன்னா ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல ஆயிடுவீங்க ஆக்சுவலா. ஐயய்யோ! இந்த காலேஜ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுல நம்ம சீட் எடுக்கிறது? அப்புறம் என்ன காலேஜ் இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமான நிலையில நம்ம இருக்கும்போது தெளிவான முடிவு எடுக்கவே மாட்டோம். அதனால நீங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபர்ஸ்ட்டே நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த காலேஜஸ் நான் வந்து சூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலேஜ்ல சீட் போயிடுச்சா? ஸோ தட்ஸ் இட். அந்த அடுத்த ஆப்ஷன் என்ன? இந்த காலேஜ்ல சீட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெளிவா முடிவெடுங்க. உங்களோட விருப்பப்படி தான். நீங்க ஃபர்ஸ்ட் சித்தா சீட் எடுத்தாலும் எடுக்கலாம், ஆயுர்வேதம் எடுத்தாலும் எடுக்கலாம், ஹோமியோபதி எடுத்தாலும் எடுக்கலாம். இல்ல நான் ஃபர்ஸ்ட் இந்த சீட் தான் எடுப்பேன். உங்களுக்கு என்ன காலேஜ்ல உங்களுக்கு எதுல பிடிச்சிருக்கோ அதுல நீங்க தாராளமா எடுக்கலாம். ஓகேங்களா? நோ இஷ்யூஸ். அதுக்கப்புறம் மறக்காம இந்த வீடியோக்கு கீழ எனக்கு இந்த மார்க்ல இந்த கம்யூனிட்டில இந்த காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு ப்ரோ. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அப்படின்னா, இப்ப வந்து 230 மார்க்கு 230 மார்க்குக்கு எம்பிசி கம்யூனிட்டியில எனக்கு வந்து சாய்ராம் சித்தார்த் மெடிக்கல் காலேஜ் 7.5ல கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்க வந்து எக்ஸாம்பிள் கமெண்ட் செக்ஷன்ல கீழே கமெண்ட் பண்ணும்போது, ஸோ இனி வரவங்களுக்கு ஸோ அடுத்த ரவுண்ட்ல ஒருவேளை சப்போஸ் வந்து சீட் வந்து வேக்கண்டா போயிடுச்சு அப்படின்னா, இனி வர்றவங்களுக்கு கண்டிப்பா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டோட்டலா 94 சீட்டு ஆக்சுவலா 7.5 ரிசர்வேஷன்ல டோட்டலா 94 சீட்டு சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி. ஸோ எத்தனை பேருக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு? ஸோ 94 கமெண்ட் கண்டிப்பா வந்து வந்திருக்கணும். அதனால பார்க்கலாம் ஆக்சுவலா. ஸோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பார்க்காம நிறைய பேர் வந்து இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா எல்லாருமே பார்ப்பாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு மட்டும் இல்ல ஆக்சுவலா. ஸோ நீங்களும் இந்த காலேஜ்ல சேர்ந்திருக்கீங்களா? ஓ நானும் இந்த காலேஜ்ல சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கிளாஸ்மேட்ஸ்க்குள்ள ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஒன்று உருவாகும் ஆக்சுவலா. ஸோ எப்போ உங்களை காலேஜ் வர சொல்லியிருக்காங்க? ஸோ உங்களோட இவங்களும் இந்த காலேஜ் இவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் டவுட்டா இருந்தா உங்க காலேஜ் வைஸ்ல நீங்க வந்து கேட்கறது. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும் ஆக்சுவலா. ஸோ அதுக்காக தான் இந்த கம்யூனிட்டி ஆக்சுவலா இந்த கமெண்ட் செக்ஷன்ல அதுதான் மேஜரா வந்து எப்பயுமே ஆன் பண்ணி வைக்கிறது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே ஒரு இன்ஃபர்மேஷன் ஒருத்தருக்குமே தெரியாது. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இவங்களும் இந்த காலேஜ் தான் படிச்சிருக்காங்க. ஸோ நாம இவங்க கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறது. ஸோ உங்க காலேஜ்ல எப்போ வந்து கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி கூப்பிட்டாங்களா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருந்தா மட்டும்தான் இந்த ஃபீல்ட்ல வந்து நிறைய வந்து ஷைன் ஆக முடியும் நான் வந்து யோசிப்பேன் ஆக்சுவலா. ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து கனெக்டிவிட்டியா இருக்கீங்களோ, ஸோ உங்க காலேஜ்ல அந்த உங்க பக்கத்து காலேஜ்ல ஸோ
அடுத்தடுத்த காலேஜில் எந்த அளவுக்கு நீங்கள் கனெக்டிவிட்டியை மேக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு ஷைனஸ்ட் பர்சன் ஆவீங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் உங்களுக்கு சீட் கிடைச்சிச்சுன்னா. ஸோ அடுத்த ரவுண்டுக்கு வரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருந்தாலும் அவங்க வந்து வெப்சைட்டில் இவங்க வந்து இத்தனை மார்க் இருக்கவங்களுக்கு இந்த சீட்டில் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ண தான் போகிறாங்க. அதை பற்றி நான் வீடியோ போட தான் போகிறேன் ஆக்சுவலாக. இருந்தாலும் ஸோ உங்களோட கனெக்டிவிட்டிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ அடுத்த பீப்புள்ஸ்க்கு ஸோ உங்கள் கிளாஸ்மேட்ஸே இருக்கலாம், அடுத்த சீட்ஸ் எடுத்துருக்கலாம். ஸோ அவங்க வந்து முன்னாடியே வந்து அவங்க கிட்ட பேசி அவங்கக்கிட்ட கனெக்டிவிட்டியை மேக் பண்ணுறது. ஸோ எப்போ காலேஜ் ஆரம்பிக்க போகிறாங்க, நீங்களும் இந்த காலேஜ் தான், நானும் இந்த காலேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்ட் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ அதுக்காக மட்டும் இந்த கனெக்டிவிட்டிங்கிறது. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு பயமும் இல்லாமல் கவுன்சிலிங் போய் அட்டென்ட் பண்ணுங்க. நோ இஷ்யூஸ். சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஜாக்கிரதையா பத்திரமா வச்சுக்கோங்க. பணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து கேஷை மட்டும்தான் கொடுப்பாங்க. அதனால சீட் சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு சூஸ் பண்ண தெரியல அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து அந்த சாய்ஸ் ஆப்ஷனை வந்து பார்த்துக்கலாம். ஸோ காலேஜ் எப்படி சாய்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ், ரொம்ப பயப்படாதீங்க. ரொம்ப ஈஸி அண்ட் ஸ்ட்ரகிள் தான். நாளைக்கு கவுன்சிலிங், நாளைக்கு பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக. சரியா, ரொம்ப பயப்படாமல் எந்த அளவுக்கு முன்னாடியே போக முடியுமோ அந்த அளவுக்கு முன்னாடியே சீக்கிரமாக போக. நீங்கள் வந்து ஷைன் ஆகிறதுக்கு ஆல் த பெஸ்ட். ஸோ தட்ஸ் இட். டாட்டா, பை பை.